பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய தற்சார்பு, இது அதிகமாக பேசப்படக்கூடியது சமீப காலங்களில். கடந்த ஒரு வருடமாக நம்ம தற்சார்பு அடைய முடியாத ஒரு நிலை அப்படின்றது எனர்ஜி, கச்சா எண்ணெய், ஆயில் அண்ட் கேஸ். ஏன்னா நம்மக்கிட்ட அது கிடையாது. பட் அட்லீஸ்ட் நம்ம சப்ளையை செக்யூர் பண்ணுறக்கூடிய வேலையை பார்க்கலாம். அதே மாதிரி கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இங்கெங்கன்னு சொல்லி நம்ம நிறையா பார்க்குறோம். இந்தியாவில் அந்த மைனிங்லாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்தியாவில் ஒரு சுரங்கத்தை எடுத்து அதை மைன் பண்ணி வெளியில் கொண்டு வரதுக்குள்ளே எத்தனை அரசியல் போராட்டங்கள் நடக்கும், அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் நடக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்ற போது நமக்கு ஒரு 4 முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் காரிடர்ஸ் அப்படின்றது தேவை. இந்த 4 ஸ்ட்ராட்டஜிக் இந்த காரிடரை இந்தியா எங்கே பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில். ஸோ இந்தியா ஆஃப்ரிக்கா உறவு அப்படின்றது இப்போ $100 பில்லியன் அளவுக்கான வர்த்தகத்தை நம்ம பண்ணுறோம். கிட்டத்தட்ட $75 பில்லியன் அளவுக்கான முதலீடுகளை ஆப்பிரிக்க நாடுகளில் இந்தியா பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா உலகத்தோடைய மேங்கனீஸ் டெபாசிட்டில் குளோபல் ஷேரில் பார்த்தீங்கன்னா 75% அப்படின்றது ஆப்பிரிக்க நாடுகள்கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி க்ளீன் டெக்னாலஜியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 1% கீழே தான் இருக்கிறாங்க. ஸோ இந்தியாட்ட க்ளீன் டெக்னாலஜி அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் நம்ம முன்னேறி இருக்கோம். குறிப்பாக ஆயில் அண்ட் கேஸ் ரிஃபைனரிஸாக இருக்கட்டும், பெட்ரோகெமிக்கல்ஸாக இருக்கட்டும், பாலிமர்ஸாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்தியாவுக்கு ஒரு டெக்னாலஜிக்கல் டாமினன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேரும் பொழுது பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு, க்ளீன் எனர்ஜி, இந்த இடத்துல ஆஃப்ரிக்கா முன்னேறும். முக்கியமான கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மற்றும் எனர்ஜியில் இந்தியா தன்னிறைவு பெறும். ஸோ இப்போ அந்த 4 காரிடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஆர்சி மற்றும் ஜாம்பியாவுடைய காப்பர் கோபால்ட் பெல்ட், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ மற்றும் ஜாம்பியாவில் இருக்கக்கூடிய காப்பர் கோபால்ட் பெல்ட். காப்பர் ஸ்டெர்லைட் மூடுறதுக்கு முன்னாடி எந்த ரேட்டில் விற்றுக்கிட்டு இருந்துச்சு, இப்போ எந்த ரேட்டில் விற்குதுன்றத உங்களுக்கு தெரிஞ்ச எலக்ட்ரீஷியன்ஸாக இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க. செகண்ட் எடுத்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய லித்தியம், மேங்கனீஸ் மற்றும் வேண்டனியம் பெல்ட். மூணாவது இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய கிராஃபைட் ரேர் எர்த் காரிடர், தன்சானியா, மொசாம்பிக் மற்றும் மடகஸ்கர். 4வது மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் மேனுஃபேக்சரிங். இது எல்லாமே சேர்த்து பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை அப்படின்றது இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது ஆப்பிரிக்காவுடைய கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வெரிஃபை பண்ணப்பட்டது, சர்வதேச அமைப்பான ஐஏ சொல்கிறது என்னென்னா, கோபால்ட்டு காங்கோ, காப்பர் காங்கோ, லித்தியம் ஜிம்பாவே, மேங்கனீஸ் தென்னாப்பிரிக்கா, பிளாட்டினம் மேற்கு ஆப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாவே, கிராஃபைட் தன்சானியா, மொசாம்பிக் மற்றும் மடகஸ்கர், ரேர் எர்த் மினரல்ஸ் மொசாம்பிக், மடகஸ்கர் மற்றும் தன்சானியா, வேண்டனியம் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாவே. இப்போது இதில் இந்த வேல்யூ செயின் ட்ராப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்னன்னா, இவ்வளோ வளங்கள் இருந்து ஏன் இன்னும் ஆப்பிரிக்கா ஏழை நாடாக இருக்குது? அவங்களுடைய க்ளீன் டெக்னாலஜியில் 1% கீழே தான் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற போது என்ன அப்படின்றது வருது. சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் இந்த தாதுக்கள், இந்த கனிம வளங்கள் எல்லாமே மண்ணுக்குள்ளே இருக்குது. அந்த மண்ணோடு எடுத்து அதை நீங்கள் அப்படியே விற்றீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ₹1, அந்த மண்ணை எடுத்து ப்ராசஸ் பண்ணி தாதுக்களை செப்பரேட் பண்ணி விற்றீங்க அப்படின்னா அது ₹1000. அந்த செப்பரேட் பண்ண தாதுக்களை உலோகமாக மாற்றி விற்றீங்க அப்படின்னா ₹10,000. அந்த உலோகத்தை ஒரு ப்ராடக்டாக மாற்றி விற்றீங்க அப்படின்னா ₹10 லட்சம். இதுதான் கணக்கு. ஆனால் இப்போ ஆப்பிரிக்காவில் போகக்கூடிய எல்லா நாடுகளுமே அந்த மண்ணை சுரண்டிட்டு வராங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கான இது இல்லை. இப்போ சைனா போனாங்கன்னா மண்ணை தூக்கிட்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல வேல்யூ செயின் அப்படின்றது முதல்ல மைனிங், அதன் பிறகு ரிஃபைனிங், பிறகு அதை ப்ராசஸ் பண்ணணும், அதன் பிறகு அதை பேட்ரிஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணணும், அந்த மேனுஃபேக்சர் பண்ண செல்லை ஒரு மாடுலர் அசம்பிளியாக மாற்றி அதன் பிறகு ஒரு ஃபினிஷ் ப்ராடக்டாக கொண்டு வரணும். இதுதான் இப்போ சைனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் சைனாவை எந்த நாடுமே எதிர்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. அமெரிக்காவே திணறக்கூடிய அளவுக்கு சைனா இருக்கிறதுக்கான காரணம், அந்த கனிம வளத்தை எடுத்து அதை ஒரு காராக மாற்றி உலக நாடுகளுக்கு கொண்டு வர வரைக்கும் அந்த என்டையர் அந்த சப்ளை செயினை அவங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ ஆப்பிரிக்காவுடைய அந்த கிரீன் மினரல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது
நிறைய கரெக்ஷனில் போனேன். ஏன்னா அவங்க மண் எடுத்து வைக்கிறாங்க. ஏழை நாடு, லஞ்ச லாவண்யம் அதிகமாக இருக்கக்கூடியது, அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அந்த டிக்டேட்டர்ஸ், இவங்க எல்லாமே அவங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் காசு வந்தால் போதும்னு சொல்லி எடுத்து வித்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் இந்தியா ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் ஆஃபரை எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே அடுத்த 10லேருந்து 15 வருஷத்துக்குள்ள ரியாலிட்டியில் நீங்கள் பார்ப்பீங்க. முதல்ல டிஆர்சி ஜாம்பியாவுடைய காப்பர் கோபால்ட் பெல்ட். உலகத்தில் இருக்கக்கூடிய காப்பர் கோபால்ட்டில் மிகப்பெரிய ஒரு வால்யூம் இங்கே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்தியா என்ன கொடுத்துருக்கோம், ஆஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கோபால்ட்டை எடுத்து ரிஃபைன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இன்ஜினியரிங் நம்மளோட இந்திய நிறுவனமும் அங்கே இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் நிறுவனம் ஜாயிண்ட்டாக பார்ட்னர்ஷிப் பண்ணுறது. 9000 ஸ்கொயர் கிலோமீட்டரை ஜாம்பியாவில் ஏற்கனவே நம்ம ஜியாலஜிக்கல் மேப்பிங் பண்ணிட்டோம். அதற்கு தேவையான ரயில் மற்றும் ரோடு மற்றும் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த தாது வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்ற ஒகேஷ்னல் ட்ரைனிங், அதற்கான படிப்பை நம்ம எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஆர்கிடெக்சர், கடனுக்குண்டான எக்ஸிம் பேங்க்குக்கு ஒரு 100 பில்லியன் அளவுக்கான ட்ரேட் கேப் இருக்குது. அதையும் இந்தியா வந்து தயார் செய்கிறதுக்கு நம்ம போகிறோம். ஸோ நம்ம போய் மண்ணை திருடி எடுத்துகிட்டு வராமல் அதை எப்படி ரிஃபைன் பண்ணி அதை எப்படி கொண்டு வரதையும் கற்றுக் கொடுத்து அவங்க கைப்பிடிச்சு அதற்கான இண்டஸ்ட்ரியும் நம்ம உருவாக்குறோம் அப்படின்றத பார்க்குறோம். ரெண்டாவது எடுத்தீங்க அப்படின்னா காரிடர் 2 தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய லித்தியம் மேங்கனீஸ் வேண்டலியம். இது தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நாம்பியா, இந்த 3 நாடுகளில் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி கிரேட் லித்தியம், இந்த எடுத்து அப்படியே பேட்டரியை உருவாக்குறதுக்கான அந்த ப்ராசஸிங்கை நம்ம கொடுக்குறோம். ஜிம்பாப்வேவுடைய மேப்பிங்கா ரிஃபைனரி கிட்டத்தட்ட 450 மில்லியன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதோட டெக்னாலஜி அக்ரிமெண்ட் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட நெருங்கி போயிருக்கோம். அதே மாதிரி மேங்கனீஸ் இது பண்ணுறதுக்கு சேர்ந்து எடுத்து அதை ரிஃபைன் பண்ணுறதுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவோட ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஹைட்ரஜன் ஃபியூவல்ஸில் இந்தியா ஒரு முன்னோடியான நாடு. அந்த இடத்துலையும் அவங்களுக்கோட ஒரு கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் நம்ம போடுறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேண்டலியமை பயன்படுத்தி பேட்டரி டெக்னாலஜிக்கு, குறிப்பாக கிரிட் ஸ்டோரேஜுக்கு பயன்படுத்துறதுக்கு அந்த தொழில்நுட்பத்தையும் நம்ம சேர்ந்து கொண்டு போகிறோம். 3வது காரிடர் இந்த மொசாம்பிக் மற்றும் மடகாஸ்கர், கென்யா போன்ற நாடுகள், தஞ்சானியா போன்ற நாடுகள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைட் மிக அதிகமாக இருக்குது. ஸோ கிராஃபைட் அப்படின்றது இந்தியாவுடைய இவி பேட்டரி ப்ரோக்ராமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள், டெல்லியில் 2030க்குள்ளே எல்லா விதமான பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கும் தடை வருது. ஸோ 2 வீலராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, ஆட்டோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எலக்ட்ரிக்கலில் தான் போகணும். அப்போ போகணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு உண்டான பேக் எண்டில் அதுக்கு உண்டான சப்ளை அப்படின்றது தேவை. ஸோ இந்தியாவுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரி ப்ரோக்ராமை நம்ம மொசாம்பிக் எடுத்துகிட்டு போகிறோம். மொசாம்பிக் மற்றும் எல்என்ஜி கோஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஆழ்கடலில் இருக்கக்கூடிய கேபிள் செக்யூரிட்டி, இது போன்ற இடங்களில் இந்தியாவுடைய மேரிடைம் டாமினன்ஸும் இருக்குது. அதே மாதிரி மைனிங் டாமினன்ஸையும் நம்ம அங்கே கொண்டு வரோன்றதை பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மினரல் மற்றும் அக்ரிகல்ச்சரல் மேனுஃபேக்சரிங். நைஜீரியா, கானா, செனகல் மற்றும் எத்தியோப்பியா, இது 4 முக்கியமான நாடுகள். இந்த இடத்துல அக்ரி, ஃபார்மா, டிஜிட்டல், இதை 3த்தையும் கொண்டு போகிறோம். சாப்பல் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஐடிசி நிறுவனம் பல வருடங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டிஜிட்டல் விவசாயிகளுக்கு போன திட்டம் அதுதான். ஐடிசி தனியார் நிறுவனம் கொண்டு வந்தாங்க. அது ஒரு தனி சப்ஜெக்ட், அது இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் பாருங்கள். ஸோ இந்தியாவுடைய உஜ்வாலா ஸ்கீம் மற்றும் வந்து கிசான் சம்மான் மாடல், நம்மளுடைய வீட்டுக்கு வீடு நம்ம எல்இடி பல்பு கொடுத்தோம், கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு போனோம். இதே மாடலை இப்போ நம்ம ஆஃப்ரிக்காவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுடைய உணவு பற்றாக்குறை அப்படின்றது தீர்க்கப்படும். அதே மாதிரி அடிப்படையாக நம்ம எடுக்கக்கூடிய வேக்சின்ஸ், கால்ரா போன்ற நோய்கள் இன்னமும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியா ஆஃப்ரிக்காவுடைய லார்ஜஸ்ட் ஃபார்மா ப்ராடக்ட் சப்ளையர். அந்த மருந்து இண்டஸ்ட்ரியும் அந்த நாட்டிலேயே உருவாக்குறோம் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் யூபிஐ போன்ற ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டத்தை அவங்களுக்கு உள்ளே கொண்டு வரும். ஸோ டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் உள்ளே வந்துட்டாலே அவங்களுடைய அன்றாடம் இருக்கக்கூடிய மக்கள், ஏழை மக்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த பேங்கிங் ரீச் கிடச்சிது அப்படின்னா அது பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை வந்து எடுத்துகிட்டு போகும். மிக பெஸ்ட்டு சாட்சி இந்தியா தான். இன்றைக்கி பட்டி தொட்டியில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே யூபிஐ இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த டெக்னாலஜியுமே நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல சைனா 25 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஆரம்பித்தாங்க. இந்தியா இப்போ நம்ம கடந்த ஒரு 8 வருடங்களாக தான் இதை வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ சீனாவுடைய நிறுவனங்கள் எடுங்க, சீமாக், ஜிங்மிங், ஜிஜியாங், ஹயோ கோபால்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 3000 கிலோமீட்டர் ரயில்வே லைன் அந்த மைனிங்கில் ஆரம்பித்து அந்த துறைமுகத்துக்கு எடுத்து வரைக்கும் ஒரு ரயில்வே லைனை காங்கோவில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க.
ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரண்டீடு மினரல் ஆக்சஸ் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில். பட் இந்த சிஸ்டம் இயற்கை நீதியை பீட் பண்ண முடியாது. என்னதான் நீங்கள் வந்து இது பண்ணாலும் இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் அவங்களுடைய கனிம வளங்களை சுரண்டி நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற போது அந்த நாட்டுடைய மக்களுடைய நன்மதிப்பை வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டிஆர்சி ருவாண்டாக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையில் M23 ரெபல்ஸ் இந்த ருவாண்டாவில் இருக்கக்கூடியவங்க கோமா மற்றும் புக்காவை கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சீனர்களை விரட்டி அடித்ததுலேருந்து நிறைய சீனர்கள் கொல்லவும் பட்டாங்க. இப்போ அங்கே போய் சீனர்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. ஸோ இந்த இம்பீரியலிசம் மாடல் வேலைக்காகாது. ஷேர்டு வேல்யூ, நானும் நல்லா இருக்கணும் நீனும் நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த தர்மப்படி போனால் தான் கரெக்டாக இருக்கும்ன்றது இந்தியா உணர்ந்து இப்போ இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பொசிஷன் வந்து கிளியர் கட்டாக கிடச்சிருக்குது. ஏன்னா உலக நாடுகள் முழுக்க நம்ம கோவிட் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா வேக்சின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்தியாவில் வேக்சினை உருவாக்கி அதை ஆப்பிரிக்காவில் பல லட்சம் உயிர்கள், பல கோடி உயிர்கள் காப்பாற்றுறதுக்கு நம்ம இலவசமாக கொடுத்தோம். ஸோ அந்த நட்பு, அந்த அன்பு மற்றும் இந்தியா மீது உள்ள நம்பிக்கை நம்மக்கிட்ட சைனா அளவுக்கு பணம் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தாலும் ஜாயிண்ட்டாக போகும்பொழுது அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கணும், அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய சிஸ்டத்தை, ஆதார் போன்ற சிஸ்டம்ஸ் எல்லாமே இப்போ அந்த நாடுகளில் வரக்கூடிய இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 4 காரிடர் அப்படின்றது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு மிக மிக இன்றியமையாதது. வரக்கூடிய காலங்களில் நிறுவனங்கள் சார்ந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு, ஈவன் நீங்கள் ஜேசிபி வச்சு ஓட்டுறீங்க, நீங்கள் வந்து போர்வெல் போடுறீங்க அப்படின்னா திருச்செங்கோட சேர்ந்த பல நண்பர்கள் எனக்கே தெரியும் ஆப்பிரிக்கா முழுக்க போர்வெல் போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஒரு மார்க்கெட்டையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க. பட் இது வந்து ரொம்ப ஒரு மெச்சோர்டான மார்க்கெட் கிடையாது, நிறையா ஸ்கேம்ஸ் நடக்குது. ஸோ அதிகாரப்பூர்வமாக இருந்தால் மட்டும் இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிக முக்கியமான நாடுகள் கண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. ஸோ ஆப்பிரிக்காவை நோக்கி இந்தியா போகுது, ஆப்பிரிக்கா இந்தியாவை நோக்கி வருது. இது எப்படி இந்தியாவை எடுத்துகிட்டு போகிறதுன்றத காலம் நிச்சயமாக பதில் சொல்லும். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.